வணக்கம். அக்டோபர் 31ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பாலிசி பஜாருடைய ஐபிஓ நவம்பர் 1ஆம் தேதி நாளைக்கு ஓப்பன் ஆகுதுங்க. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் ₹160 கூடுதலாக போய்கொண்டிருப்பதாக செய்தி வெளியாயிருக்கு. பாலிசி பஜாருடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் வேறொரு வீடியோவில். அதே மாதிரி கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நாளைக்கு நவம்பர் 1ஆம் தேதிங்க. ஸோ மாதத்துடைய முதல் நாள். ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்க முந்தின மாதம், அதாவது அக்டோபர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிடுவாங்க இந்த நவம்பர் முதல் வாரத்தில். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அவங்களுடைய ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 6235 கோடிகள் போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 1% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ போன ஆண்டு இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 47% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க கம்பெனி, ஒரு ஷேருக்கு ₹5. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12ஆம் தேதி. பேமெண்ட் 29 நவம்பர் அல்லது அதற்கு முன்னாடி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிபிசிஎல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி ₹3000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு. அவங்க இதை நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ரைஸ் பண்ண போகிறாங்க, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக. ஹிந்துஸ்தான் ஜிங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. இவங்க வேதாந்தாவுடைய ஒரு கம்பெனி. நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். வேதாந்தா கிட்டேருந்து வந்த ஒரு தகவல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செபி கிட்டேருந்து ஒரு வார்னிங் லெட்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் இப்போது செபி கிட்டேருந்து ஒரு வார்னிங் லெட்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன முக்கிய காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சில ப்ரைஸ் சென்சிட்டிவ் டிஸ்க்ளோஷர்ஸை கரெக்ட் நேரத்தில் செய்யலை அப்படின்ற வார்னிங் தான் செபி கொடுத்துருக்குறாங்க. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.50. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 15ஆம் தேதி. இந்த டிவிடெண்ட் நவம்பர் 29 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1 அறிவிச்சிருக்கிறாங்க. ஏபிசி இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்த கம்பெனியுடைய பேரை கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது நடிகர் விவேக் அவர்களை தான். ஏபிசி இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து இருக்கிற அப்டேட், அவங்களுக்கு நும்லிகர் ரிஃபைனரி லிமிடெட் தரப்புலேருந்து 69 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆர்டரை February 2024 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தரப்புலேருந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 50% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 27% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கீழே போயிருக்கு 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அல்லது 0.35%. ஸோ ஜிஎன்பிஏ கிராஸ் என்பிஏ 4.27%. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.09% இந்த குவார்ட்டருக்கு. அது 23 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு அல்லது 0.23%. இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியிடம் இருக்கிற 3 நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட்ஸை ஃப்ராடாக டிக்ளேர் செய்து ஆர்பிஐயிடம் ரிப்போர்ட் செய்திருக்கிறாங்க. சொனாக் கம்பெனி, பூனே ஷோலாப்பூர் ரோட் டெவலப்மெண்ட் கம்பெனி மற்றும் எம்பி பார்டர் செக் போஸ்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி, இந்த 3 கம்பெனியும் அவங்க ஃப்ராடாக டிக்ளேர் செய்து ஆர்பிஐயிடம் இப்போ ரிப்போர்ட் செய்திருக்கிறாங்க. ரொசாரி பயோடெக் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ரெவென்யூ 384.5 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 124% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 27% அதிகரிச்சிருக்கு. இந்திரயானி பயோடெக் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து 6.7 கோடி மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி லாங் டேர்ம் ரேட்டிங் முன்னே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுவே கொடுத்துருக்காங்க. கைசில் A+. கமர்ஷியல் பேப்பருக்கு A1 கொடுத்துருக்காங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிக ரேட்டிங் என்ன, குறைந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள்.
டிசிபி பேங்க் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. கூடவே ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 கோடிகள் முதலீடு செய்றாங்க. ஒரு என்பிஎஃப்சி கம்பெனியான ஸ்வகர்மா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 9% ஸ்டேக் வாங்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள்ளார முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 65 கோடிகள். இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது போன வருடம் இதே குவார்ட்டர்ல 82 கோடிகள் இருந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். போன குவார்ட்டர்ல 34 கோடிகள் மட்டுமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 323 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 334 கோடிகள். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ மற்றும் நெட் என்பிஏ ஸ்லைட்டா கீழே போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுடன் கம்பேர் செய்யறாங்கன்னா போன குவார்ட்டருடன் கம்பேர் செய்யறாங்க. ஸோ கிராஸ் என்பிஏ 4.68% இந்த குவார்ட்டருக்கு. போன குவார்ட்டருக்கு 4.87%. ஸோ லைட்டா குறைஞ்சிருக்குன்னு சொன்னது கரெக்ட் தான். அதே மாதிரி நெட் என்பிஏ 2.63% இந்த குவார்ட்டருக்கு. போன குவார்ட்டர்ல 2.82%. மாருதி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் இருப்பதனால நவம்பர் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் பாதிப்படையும்னு சொல்லியிருக்கிறாங்க. 85% மட்டுமே ப்ரொடக்ஷன் இருக்கும்ன்ற மாதிரி மாருதி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பாதிப்பு அவங்களுடைய ஹரியானா மற்றும் குஜராத்தில் இருக்கிற உற்பத்தி ஆலையில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியை டேக் ஓவர் செய்யறதுக்கான ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. அந்த டேக் ஓவர் செய்யறது யாருன்றது இன்னும் தெரியல. அதற்கான ரெசல்யூஷன் பிளானை 3 கம்பெனிகள் தாக்கல் செய்திருப்பதாக சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் இருக்கு. அவங்க எல்லாமே சீல்டு கவரில் சப்மிட் செய்திருக்கிறாங்க. அடுத்த வாரம் இந்த சீல்டு கவரை ஓப்பன் செய்து அதை ரிவ்யூ செய்யப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. நேச்சுரல் கேப்சூல்ஸ் அவங்க ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. விலை ₹100 ஒரு ரைட்ஸ் ஷேருக்கு. இப்போ தற்போதைய விலை இந்த கம்பெனியுடைய ஷேர் ₹156. இது பார்ட்லி பெய்டா வழங்குறாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவை. அதாவது முதற்கட்டமாக ₹25 கட்ட வேண்டும். பின்னர் அடுத்த தவணை வந்து எப்போ கம்பெனி அழைப்பு விடுக்கிறாங்களோ அப்போ கட்டினால் மட்டும் போதும். ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12 எப்போ இஷ்யூ ஓப்பன் ஆகுது நவம்பர் 30. எப்போ இஷ்யூ முடியுது டிசம்பர் 20. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் டிசம்பர் 15. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க 2 ஷேர்ஸ் வச்சிருந்தா ரெக்கார்ட் டேட் படி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்னா என்ன, ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்ன அப்படின்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்தாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்ய வேண்டும்னு எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி, ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸ் சில பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சில ஸ்டாக்ஸ்க்கு இந்த தீபாவளியை முன்னிட்டு. அவங்க எதிர்பார்க்கிற டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. விரைவாக அந்த பட்டியலை நம்ம பார்க்கலாம். அசோக் லைலண்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிற டார்கெட் ₹170. இது எப்போக்குள்ளார எட்டும் அப்படின்ற தகவல் கிளியராக இல்லைங்க அந்த செய்தியில். என்னுடைய புரிதல் ஒரு ஆண்டாக இருக்கலாம், 12 மாதங்களாக இருக்கலாம். அதாவது இந்த தீபாவளிக்கு அடுத்த தீபாவளிக்குள்ள இது ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது என்னுடைய புரிதல். இரண்டாவது கம்பெனி குஜராத் கேஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹967. இப்போதைய விலை குஜராத் கேஸுக்கு ₹622. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹1480. தற்போதைய விலை ₹1144. இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் ₹2120 ஒரு ஷேருக்கு. தற்போதைய இன்ஃபோசிஸ் விலை ஒரு ஷேருக்கு ₹1668. கல்பட்டாறு பவருக்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் ₹678. தற்போதைய விலை ₹420. எல்என்டிக்கு பை ரேட்டிங் டார்கெட் பிரைஸ் ₹2303. தற்போதைய விலை ₹1766. நிப்பான் லைஃப் இந்தியா ஏஎம்சிக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் ₹526. தற்போதைய விலை ₹417. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் ₹1700. தற்போதைய விலை ₹1092. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் ₹9400. தற்போதைய விலை ₹7632. வருண் பீவரேஜஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1141. தற்போதைய விலை ₹850. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல்ஸ் 18% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 616% வால்யூம் அதிகரித்தது. இசாப் இந்தியா 12% ஷேர் பிரைஸும் 503% வால்யூம் அதிகரிப்பு. ஆல்செக் டெக்னாலஜிஸ் 11% ஷேர் பிரைஸ் 370% வால்யூம். பாரத் பிஜ்லி 11% ஷேர் பிரைஸும் 372% வால்யூம் அதிகரிப்பு. இன்டர்குளோப் ஏவியேஷன் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 413% வால்யூம் அதிகரிப்பு. பயனீர் டிஸ்டிலரிஸ் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 295% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி டர்பைன் 7% ஷேர் பிரைஸும் 126% வால்யூம் அதிகரிப்பு.
ஏபிபி இந்தியா 7% ஷேர் பிரைஸ் 133% வால்யூம். என்எம்டிசி 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 129% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது 115% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் எஸ்எம்எஸ் லைஃப் சயின்சஸ் 12% விழுந்தது 118% அதிகரித்தது வால்யூம். ஆர்பிஎல் பேங்க் 10% விழுந்தது 115% வால்யூம். எம்எஸ்டிசி 7% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி 112% வால்யூம் அதிகரிப்பு. அத்துல் 7% விழுந்தது 189% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் 6% வீழ்ச்சி 124% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்பிஐ கார்டு 6% விழுந்தது 206% வால்யூம் அதிகரிப்பு. ருஷில் டெக்கர் 5.5% வீழ்ச்சி 127% வால்யூம் அதிகரிப்பு. வரப்போகிற வாரம் ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பேரை விரைவாக பார்க்கலாம். நவம்பர் 1ஆம் தேதி டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐஆர்சிடிசி, ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், வேர்ல்பூல், சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி, பராக் மில்க் ஃபுட், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், மோல்டெக் பேக்கேஜிங், நீல்கமல், பஜாஜ் கன்சியூமர் மற்றும் பேயர் கிராப் சயின்ஸ். நவம்பர் 2ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் பாரதி ஏர்டெல், யூனியன் பேங்க், பிரின்ஸ் பைப்ஸ், ஸ்டவ் கிராஃப்ட், சன் ஃபார்மா, திருமலை கெமிக்கல்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், டாபர் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஜிலட் இந்தியா மற்றும் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர். நவம்பர் 3ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபைசர் மற்றும் ருஷில் டெக்கர். நவம்பர் 4 மற்றும் 5 ரிசல்ட் அறிவிக்கிறாங்களா கம்பெனின்றது தெரியலிங்க. ஆனால் நவம்பர் 4 மற்றும் 5 ஷேர் மார்க்கெட் விடுமுறை, தீபாவளியை முன்னிட்டு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.